டிஜிட்டல் லைஃப் வந்து நம்ம கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ண யூஸ் ஆயிருக்கா, இல்ல அதோட காம்ப்ளெக்சிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஜிட்டல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து நாம ஃபுட் ஆர்டர் பண்றோம். நிறைய டைம் நாம வந்து யூடியூப் ஆர் ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொன்னு நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதனால அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டா டிஸ்அட்வான்டேஜ் தான். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெஃபினட்டா குறையுது. செகண்ட், தேவையில்லாத விஷயம் நிறைய பார்க்கும்போது வி கெட் டெம்ப்டட். ஓகே, இது ஆர்டர் பண்ணலாமா, இது சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு டெம்டேஷனும் வருது. மெனி டைம்ஸ் வி டெஃபினெட்லி ஈல்ட் ஃபார் அவர் டெம்டேஷன்ஸ் ஆல்சோ. இப்போ நாமளா ஒரு கடைக்கு நடந்து போறோம், அங்க போய் ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட காஸ்ட்டும் கண்டிப்பா பார்ப்போம். நடந்து போன அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும். தேவையில்லாத வாங்குறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் அதே உட்கார்ந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா பீப்புள் டெஃபினெட்லி நோ மார்க்கெட் நோஸ் ஹவு டு செல் அ ப்ராடக்ட். இப்போ சாக்லேட்டா நாமளா பார்த்து வாங்குறது எப்படி, இன்னொருத்தங்க சாப்பிட்டு அதை டேஸ்டியா காட்டும் போது நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு நப்பாசையில கண்டிப்பா அதை ஆர்டர் பண்ணிடுவோம். எவ்வளவு காஸ்ட் அப்படிங்கிறது வந்து நாம நோட்டா கொடுக்கறதோட டிஜிட்டலா, ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ மூலமாவோ கார்டு மூலமா டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதோட சிக்னிஃபிகன்ஸும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால அன்னெசரி ஃபுட், அன்னெசரி டைம் வித்தவுட் எனி பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு வரதுனால மெனி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு கேஸ்ட்ரிக் or colonic issues have increased. Number 1, gastroesophageal reflux. Number 2, gastritis. Number 3, constipation. And number 4, weight increase ஆகுது. இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா அல்சர், எதுக்களிக்கிறது அண்ட் ஒபேசிட்டினால லாங் டர்மா அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃபேட்டி லிவர் வரதுக்கான சான்சஸ், கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் வரதுக்கான சான்சஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் அதிகமாகி அதுக்கான ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி ஆஃப்செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன்ல ரீல்ஸ் பார்த்து ஆர்டர் பண்றதை குறைக்கணும். நாமளா நடந்து போய் பக்கத்துல இருக்க கடையில வாங்கணும். மணி கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்ல வரல, பட் யூபிஐ யூஸ் பண்ணும்போது we should be aware of what we are spending. At the same time physical activity increase பண்ணிட்டு ஃபைபர் ஐட்டம்க்கும் these days we have good amount of videos to create temptations. ஸோ அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல் போயிட்டு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதுக்கும் நம்ம டிஜிட்டல் லைஃப் ஸ்டைலை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் லைஃப் ஸ்டைலை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கிறது தான் இருக்கு.